எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறேன். அது வந்து வெறும் கத்திரிக்காய் தான், வேறு எதுவுமே கிடையாது. வெறும் கத்திரிக்காயில் நான் வந்து காரக்குழம்பு அது எப்படின்னு சிம்பிளாக நம்ம செய்யலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்னன்னா, இது வெறும் கத்திரிக்காய் மட்டும் வச்சுருக்கேன். இது 300 கிராம் கத்திரிக்காய். இது வந்து இந்த உஜாலா கத்திரிக்காய். இது 300 கிராம் இருக்குது. அதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்கு வெந்தயம் இருக்குது, கடுகு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் இருக்குது, கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சுருக்கேன், தக்காளி வச்சுருக்கேன். இதுலேயே வந்து உப்பு போட்டிருக்கேன். அது எவ்வளோ தேவையோ நம்ம உப்பு அதில் போட்டுக்கலாம். அதனால் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையானது புளி வச்சு ஊற வச்சுருக்கேன். அது பிறகு நம்ம என்னென்ன குழம்பு மிளகாய் தூள் அது எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாய் தூள், மஞ்சத்தூள் போடணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து காரக்குழம்புக்கு மஞ்சத்தூள் ஒன்றும் அவசியம் இல்லை, வேண்டாம். நம்ம வந்து இப்போ வந்து பாத்திரம் காய்ஞ்சிச்சு. இப்போ வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் நான். நீங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன். குழம்பு நல்லா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ கடுகும் வெந்தயம் போட்டுடலாம். நல்லா பொரிட்டோம். பொரிஞ்சோன்னா நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். சிம்பிளாக செய்யலாம். வீட்டில் என்ன செய்யணும்னு யோசனை இல்லாமல் சும்மா ஒரு காரக்குழம்பு, ஒரு கத்திரிக்காய் இருந்ததுன்னா அதை போட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பொரியல், ஒரு உருளைக்கிழங்கோ ஒரு கோஸோ அது மாதிரி போட்டு செஞ்சுக்கலாம். பாயில்டு எக் செஞ்சுக்கலாம், முட்டை ஆம்லேட் செஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஒரு அப்பளம் பொரிச்சாலே காரக்குழம்புக்கு அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும். ஏன்னா கத்திரிக்காயை வச்சு சாப்பிட்லாம் நம்ம காரக்குழம்புக்கு, அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ வந்து கடுகும் வெந்தயமும் நல்லா பொரியுது. இப்போ வந்து நம்ம வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிங்கன்னா தான் அந்த வெந்தயம் அந்த காரக்குழம்புக்கு ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து பத்திரமா தூரமாக போட்டு எண்ணெய் படம் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வந்து நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக ஆகணும். வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் உப்பும் சேர்த்து வச்சுப்போம். அதை போட்டு அதை நல்லா வதக்கிப்போம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். இப்போது தக்காளி போட்டுட்டோம்ப்பா. தக்காளி போட்டு இப்போ நல்லா வதங்குது. அது கூடயே உப்பு போட்டுட்டோம். உப்பும் தக்காளியும் இப்போ நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கிட்டோம். அது ஈரெல்லாம் எடுத்து நல்லா இந்த கொஞ்சம் இப்போ கிரேவியாக ஆகும். இப்போ நல்லா வதங்கினோன்னா நம்ம மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூளும் காஷ்மீர் மிளகாய்த்தூளும் போட்டு அது வதக்கிட்டு இப்போ வந்து தக்காளி கட் பண்ணி கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நீளமாக வேணாலும் நீளமாக போட்டுக்கலாம், அல்லது இப்படி ரவுண்டாக போடனாலும் ரவுண்டாக போட்டுக்கலாம். உங்களோட விருப்பம். ஏன்னா இது காரக்குழம்புக்கு இப்படி ரவுண்டாக போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா மீன் மாதிரி இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க இந்த மீன் மாதிரி வச்சு அதை அதையே நினச்சி நம்ம அப்படி சாப்பிட்லாம். அது சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்கிடுச்சுன்னா நம்ம இது கூட வந்து இப்போ வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் வச்சுருக்கேன். இப்போ வந்து அது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூனு காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுட்டேன். இப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள், அது எவ்வளோ காரமோ கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம இது ஒரு குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்போ வந்து காரம் நல்லாயிருக்கும். ஒரு 3 ஸ்பூனு இப்போ போட்டாச்சு. இப்போ நல்லா தக்காளி கலந்துச்சு. இப்போ வந்துட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம அதில் போட்டுக்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். வதங்கிட்டு அதுக்கப்புறமா புளி ஊற்றிடலாம். அது ஒரு
5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே அது வந்து முக்கால் வேக்காடில் வதங்கிடும். அது கத்திரிக்காய் வந்து 10 நிமிஷம் தான் அது கத்திரிக்காய் வேகிறதுக்கு. இது வந்து இந்த எண்ணெயில் தக்காளி வெங்காயம் இந்த இதுலேயே மிளகாய் தூள்லேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுன்னா நல்லா காரம்லாம் இதில் நல்லா இழுத்துக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வெறும் கூட நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளியை வந்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வந்துப்பா இப்போ வந்து நல்லா ஒரு அரை பதத்துக்கு வெந்துச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த புளி வச்சுருக்கோம், நம்ம புளி ஊற்றிக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு திக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். ரொம்பவே திக்காக இருக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியமானது இருந்தால் போதும். நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் போதும், அது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணிக்கலாம், அது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுடலாம். நீங்கள் வந்து லாஸ்ட்டாகவும் போடலாம், இப்போயும் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ போட்டோம்னா அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். நல்லா அதில் வெந்ததுன்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு கூட அது சாப்பிட்லாம், கெடாது. ஏன்னா வந்து வெறும் கத்திரிக்காய் தான் நம்ம போட்டிருக்கோம், புளி வெறும் மிளகாய் தூள் மட்டும். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு, தக்காளியெலாம் நல்லா வதக்கிட்டு நம்ம அது மாதிரி போட்டிருக்கோம். ஏன்னா வந்து கத்திரிக்காயும் நல்லா அந்த எண்ணெயில் ஒரு அரை பதத்துக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. ஏன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வச்சு மறுநாள் சாப்பிட்டாலே நல்லா அழகாக நல்லா சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு அப்பளம் பொரிச்சா போதும், அவ்வளோதான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக அதுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் கூட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு இது சொல்லித்தரேன். இது லாஸ்ட்டாக கொஞ்சம் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெள்ளை இருந்தாலும் வெள்ளை போட்டுக்கலாம், அதில் நாட்டு சர்க்கரை இருந்தால் நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் அது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போடுறேன், ஃப்ளேவர் நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். அதனால் அது ஒரு ஸ்பூன் போடுறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொதித்து நல்லா நம்ம இறக்குற பதத்துக்கு உங்களுக்கு இன்னும் ஸ்மெல்லு இன்னும் டேஸ்ட்டு நல்லா வாசனை வேணும்னா கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் லேசாக தூணா போதும். அது நல்லா வாசனையாக நல்லா மணமாக இருக்கும். சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றப்போ கையை நம்ம கழுவிட்டு மோந்து பார்த்தாலே எவ்வளோ சூப்பராக அவ்வளோ வாசனையாக நல்லா மணமாக இருக்கும். நீங்கள் கஸ்தூரி மேத்தி கூட நீங்கள் அது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து அது 10 நிமிஷத்துக்கு கொதிக்கிட்டோம். இப்போ கொதிச்சோன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அது கொதிக்கிட்டோம். இப்போது குழம்பு நல்லா கொதித்து நல்லா சிம்மில் வச்சுட்டேன், நல்லா கொதித்து இப்போ இறக்க போகிறேன். இப்போது அவ்வளோதான். இப்போது கரெக்டான பதத்துக்கு கத்திரிக்காய் காரக்குழம்பு சூப்பராக ஆகிடுச்சு. இப்போ இது மேலே நீங்கள் கொஞ்சம் நெய் கூட விட்டுக்கலாம், நல்லா சூப்பராக நல்லா மணமாகவும் இருக்கும். கஸ்தூரி மேத்து கூட போட்டுக்கலாம் நீங்கள். அதனால் நான் 2 ஆப்ஷன் சொல்லியிருக்கேன், அது ரெண்டுமே போட்டாலும் சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் போட்டு பாருங்கள். இது நல்லா சூப்பராக நல்லா வெந்து நல்லா மேலே அழகாக வந்திருக்கு பாருங்கள் கத்திரிக்காய். அவ்வளோதான். இன்னும் தண்ணி வேணும்னா தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம், நிறையா நம்பர்ஸ் அந்த மாதிரி வீட்டில் இருந்தீங்கன்னா. இது போதுமான அளவு. இதுவே சூப்பராக நல்லாயிருக்கும். இது காரக்குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டப்பா. கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 பேருக்கு தேவையானது அவரைக்காய் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வெள்ளை சாதம் ஒயிட் ரைஸு அது வடித்து வச்சாச்சு. வெள்ளை சாதம் இருக்குது. இப்போ வந்து காரக்குழம்புக்கு வந்து வடை சுட்டுருக்கேன், மசால் வடை சுட்டு வச்சுருக்கேன் காரக்குழம்புக்கு. அவ்வளோதான். இன்னைக்கு மதியானத்துக்கு இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு, மசால் வடை, அவரைக்காய் பொரியல், அவ்வளோதான். ஒயிட் ரைஸு, அவ்வளோதான். எதுவுமே இல்லை இன்றைக்கி இவ்வளோதான். சிம்பிளாக செஞ்சுட்டேன். நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காய் காரக்குழம்புலாம் சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு விட்டுறாதீங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.